வணக்கம். இது 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விவகாரத்தில் பிரதமர் மோடி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் 2014க்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை சரிந்தபோது அதற்கேற்ப பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என்றார். கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியால் கிடைத்த வருமானத்தை மத்திய அரசு தனதாக்கிக் கொண்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்ற ஒரே காரணத்திற்காக பாசாங்கு காட்டுவது போல இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைத்து வேடம் போட்டது ஒன்றிய அரசு. மாநில அரசு தேர்தல்கள் முடிந்த பின்பு அடுத்த வாரம் முதல் மடமடவென விலையை முன்பு இருந்ததை விட உயர்த்தி மக்கள் மீது கூடுதல் சுமையை சுமத்தும் ஒன்றிய அரசு. யார் பெட்ரோல் விலையை குறைப்பதில் உண்மையிலே முனைப்பு காட்டுகிறார்கள், யார் பெட்ரோல் விலையை குறைப்பது போல நடித்து பழியை மற்றவர் மீது போடுகிறார்கள் என்பதை மக்களுடைய முடிவிற்கே நான் விட்டுவிடுகிறேன். மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு எங்கேயும் குறைக்கவில்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் வாட் வரியாக 2800 கோடி ரூபாயை தமிழக அரசு பெறுவதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் 24% வரி வருவாயை மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல்ல வர வருவாய் எடுத்து வேற ஏதோ வீட்டுக்கு கொண்டு போகல பிஜேபி அரசு. இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி கொடுக்கிறது, இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக அரிசி கோதுமை கொடுத்து அவர்களை ஏழ்மையிலிருந்து பசியிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. ஆக இதையெல்லாம் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வரி வருவாயை எந்த விதத்திலும் குறைக்காமல் மத்திய அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது என்று இவர்கள் பேசுவது உண்மைக்கு புறம்பான ஒன்று. இரட்டை என்ஜின் கொண்ட அரசு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கவ்வி ஆங்க்லாங் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அனைவருக்கும் வளர்ச்சி, ஒருங்கிணைந்த வளர்ச்சி எனும் தாரக மந்திரத்தை அரசு பின்பற்றுவதாக கூறினார். கூட்டத்தில் பங்கேற்பதற்கு வந்தபோது காரிலிருந்து இறங்கிய பிரதமர் மோடி அங்கு குவிந்திருந்த நாட்டுப்புற கலைஞர்களிடம் சென்று கைகுலுக்கி மகிழ்ந்தார். தமிழ்நாட்டில் இனி சனிக்கிழமைகளிலும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர் சனிக்கிழமைகளில் பதிவு பணி மேற்கொள்ள கூடுதலாக 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றார். அவசர நிமித்தமாக பதிவு செய்ய விரும்பும் பொதுமக்களின் வசதிக்காக ஆவண பதிவிற்கான முன்பதிவு டோக்கன் வழங்குவதில் தட்கல் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பற்றிய தீயால் பரவிய புகை மூட்டத்தால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். 120க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ கட்டுப்படுத்தப்பட்டாலும் புகை மூட்டத்தால் கண் எரிச்சல், மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு குப்பை கிடங்கின் பிற பகுதிகளுக்கும் தீ பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தீயை அணைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இதேபோன்று சென்னை போரூர் அருகே சாலையின் ஓரம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையிலும் தீ பற்றியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் கரும்புகை சூழ்ந்ததாலும் வெப்பம் அதிகமாக உணரப்பட்டதாலும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஒருங்கிணைந்த பொறியியல் பணியிடங்களுக்கான தேர்வு தேதியை மாற்றி TNPSC அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த 626 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வு மாற்றத்திற்கான காரணம் எதுவும் வெளியாகாத நிலையில் முழுமையான விவரங்களுக்கு தேர்வர்கள் TNPSC இணைய முகவரியை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகத்தை விடுத்து தமிழ் வளர்ச்சி கிடையாது என்றும் தமிழ் இல்லாமல் ஆன்மீகம் கிடையாது என்றும் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை பேரூரில் உள்ள சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய தமிழிசை தமிழ் விளையாடும் மண்ணில் நிற்பதை தான் பெருமையாக கருதுகிறேன் என்றார். ஒரு ராமசாமி மட்டும் தமிழுக்கும் பெண்மைக்கும் சேவை செய்யவில்லை. சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் போன்ற பல ராமசாமிகளும்
தமிழையும் பெண்மையையும் போற்றி பாதுகாப்பதற்கு தமிழகத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாகவே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தமிழக அரசு அத்தனை ஆதீன பெரியவர்களையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். இவர்களின் கருத்தை கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு மாற்றம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். கருப்பை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பவர்கள் காதையையும் சற்று காது கொடுத்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி. இலங்கையில் அதிபர் கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக ராஜினாமா செய்ய கோரி நாடு தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட சங்கங்கள் பங்கேற்ற இந்த வேலை நிறுத்தத்தில் மருத்துவர்கள் மட்டும் 2 மணி நேரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் சாலையில் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். SpaceX நிறுவனத்தின் மூலம் விண்கலம் மூலமாக 4 விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர். அதில் ஒருவர் ஐரோப்பாவைச் சேர்ந்தவர், மற்ற 3 பேரும் நாசாவைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆவர். பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்தடைந்தவர்களை ஏற்கனவே அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆறத் தழுவி வரவேற்றனர். டெல்லியில் 50 கிலோ எடையிலான உயர் ரக ஹெராயினை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் ஷாஹின்பாக் அடுத்த ஜாமியா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஹெராயினுடன் போதைப்பொருள் என்று சந்தேகிக்கப்படும் 47 கிலோ எடையிலான பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், பணம் என்னும் இயந்திரம் மற்றும் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலை வளைவில் அதிவேகமாக வந்த மினி லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. காரச்சேரி பகுதியில் கோழிகளுக்கான உணவு மூட்டைகளுடன் வந்த மினி லாரி கவிழ்ந்ததில் அதிலிருந்த மூட்டைகள் தூக்கி வீசப்பட்டன. வாகனம் சாலையில் சில அடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதில் அதிலிருந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். பிரபல நடிகர் சலீம் கவுஸ் தனது 70வது வயதில் இதய கோளாறால் சென்னையில் காலமானார். தமிழ் திரைப்படங்களில் மட்டுமின்றி தென்னிந்திய படங்களிலும் சலீம் கவுஸ் வில்லனாக வலம் வந்தார். பாலிவுட்டிலும் பல படங்களில் வில்லனாகவும் சில ஆங்கில படங்களிலும் நடித்தவர். கமலின் வெற்றுவிழா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி ஜிந்தா கதாபாத்திரத்தில் அசத்தினார். பின்னர் சின்ன கவுண்டர், திருடா திருடா, ரெட், வேட்டைக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் சலீம் கவுஸ் வில்லனாக நடித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் கார் மீது வேகமாக மோதியதில் இருசக்கர வாகன ஓட்டி தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 25ஆம் தேதி சேத்தியாத்தோப்பு கூற்றோட்டில் பின்னோக்கி இயக்கப்பட்ட கார் மீது அவ்வழியாக வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். நந்தனம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வெள்ளிக்கிழமை முதல் 10 நாட்களுக்கு சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. அதன்படி வெங்கட் நாராயணா சாலையிலிருந்து சேமியஸ் சாலைக்கு செல்லும் பாதை, செனட்டாப் மற்றும் பாரதிதாசன் சாலையிலிருந்து தேனாம்பேட்டை செல்வதற்கான சாலை ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இதற்கு வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி செய்த ஐபோன்கள் விற்பனையில் புது மைல்கல்லை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நடப்பாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 10 லட்சம் ஐபோன் மாடல்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் ஐபோன்களில் உற்பத்தி 50% அதிகரித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஐபோன்களை உற்பத்தி செய்து வருகிறது. 1,000 people had been due to resume some operations, expected to restart production with ஹோலோகாஸ்ட் நினைவு நாளையொட்டி இஸ்ரேலில் நாஜி படையால் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அந்நாட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரேலின் ஹோலோகாஸ்ட் நினைவிடமான யாத் வாஷமில் மலர் வளையம் வைத்து பிரதமர் நப்தாலி பென்னட் அஞ்சலி செலுத்தினார். அப்போது பேசியவர் படுகொலைகள் போன்ற நிகழ்வுகளை நிறுத்துமாறு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிவந்த காளைகளை அடக்கி வீரர்கள் பரிசுகளை அள்ளிச் சென்றனர். சீமானூரில் அய்யனார் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து காளைகள் சீறி பாய்ந்தன. போட்டியின் போது சில காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் அவர்களை கதிகலங்க செய்தன. அதேவேளையில் வீரத்துடன் எதிர்த்து நின்ற வீரர்கள் காளைகளை அடக்கி பரிசு மழையில் நனைந்தனர். அருமையான மாடு நல்லா புடி தம்பி, நல்லா புடி, அழகா ஒன்னுகிட்டே ஒரு சிக்கன மாடு, அருமையான மாடு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2022 நிஞ்சா 300 மோட்டார் சைக்கிளை கவாசகி நிறுவனம் இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. BS6 புகை விதிகளுக்கு பொருந்தும் 296cc பேரலல் ட்வின் லிக்விட் கூல்ட் என்ஜின் இந்த வாகனத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்திய சந்தையில் லைம் கிரீன், கேண்டி லைம் கிரீன் மற்றும் எபோனி ஆகிய 3 நிறங்களில் கிடைக்கும். 2022 நிஞ்சா 300 மோட்டார் சைக்கிளின் விலை 3,37,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். Xiaomi நிறுவனம் தனது புதிய 12 Pro மாடல் ஸ்மார்ட் போனை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. பயனாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு செக்யூரிட்டி அப்டேட் மற்றும் 3 ஆண்ட்ராய்டு OS வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இந்தியாவில் நாயர் பிளாக், ஒபேரா மாவ் மற்றும் கான்டார் ப்ளூ ஆகிய நிறங்களில் 2 மாடல்களில் கிடைக்கும் 12 Pro ஸ்மார்ட் போனின் அதிகபட்ச விலை 66,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் புதிய டெஸ்ட் கேப்டனாக ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கான 81வது டெஸ்ட் கேப்டன் எனும் பெருமையை அவர் பெற்றுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி பெற்ற தொடர் தோல்வி காரணமாக கேப்டன் பொறுப்பிலிருந்து சமீபத்தில் ஜோ ரூட் விலகினார். இதனையடுத்து அந்த பதவிக்கு பென் ஸ்டோக்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இந்த படத்தை வரலாற்று கதையை மையமாக கொண்டு 2 பாகங்களாக மணிரத்னம் இயக்கியுள்ளார். விக்ரம், கார்த்திக், ஜெயம் ரவி மற்றும் அமிதாப் பச்சன் என பெரும் நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்துள்ளது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2 பாகங்களின் OTT வெளியீட்டு உரிமையை 125 கோடி ரூபாய்க்கு அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளது. சென்னை அம்பத்தூரில் செயல்பட்டு வரும் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் நிறுவன உதவி மேலாளரை இருவர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் ஹரீஷ் மற்றும் ஏஜஸ் ஆகிய இருவருக்கும் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதவி மேலாளரை தொடர்பு கொண்டபோது சம்பள பிடித்தம் தொடர்பாக நிறுவனத்தை தான் கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஹரீஷ் மற்றும் ஏஜஸ் உதவி மேலாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் அனுமதியின்றி நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டரமாணிக்கம் கிராமத்தில் மாணிக்க நாச்சியம்மன் கோவில் 114ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற மஞ்சுவிரட்டில் காளைகள் முட்டி வீசியதில் 20 பேர் காயமடைந்தனர். அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு குறித்து திருக்கோஷ்டியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே அரசு பள்ளி மாணவர்கள் மோதிக்கொள்ளும் வீடியோ பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழம்பேட்டை பகுதியில் உள்ள அந்த பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது மாணவர்கள் இருதரப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
கொலம்பியா தலைநகர் பொகோட்டாவிற்கு அருகே ஆற்றில் படர்ந்த நச்சு நுரை குடியிருப்பு பகுதிகளிலும் பரவுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். பால்சிலாஸ் ஆற்றில் பல அடி உயரத்திற்கு படர்ந்துள்ள இந்த நுரை பலத்த காற்றால் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் அடித்துச் செல்லப்படுகிறது. பெரிய அளவிலான பஞ்சு பைகள் போன்று இந்த நுரையானது சாலைகளை ஆக்கிரமித்துள்ளது. ஆற்றில் கலக்கும் சோப்பு நுரையே இதற்கு காரணம் என்று அதிகாரிகள் கூறினாலும் அரிப்பு போன்ற அசௌகரியங்கள் இதனால் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.